வஞ்சிக்காதே. ஸ்டாலின் ஐயா நினைச்சாருனாக்கா இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எவ்வித முன்னறிவிப்புமின்றி சென்னை அண்ணா பல்கலை நிர்வாகம் எங்களை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. தொடங்குற ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் குறைஞ்ச ஊதியத்தில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். 15 ஆண்டுகளாக குறைந்த சம்பளத்தோடு மாணவர்களுக்காக நேரம் பார்க்காமல் உழைத்த தற்காலிக தொகுப்பூதிய உதவி பேராசிரியர்களை அண்ணா பல்கலைக்கழகம் பணி நீக்கம் செய்துள்ளதால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். வெளியேற்றாதே 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 பாழாக்காதே 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 பாழாக்காதே. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உறுப்பு கல்லூரிகளில் 300க்கும் அதிகமான தற்காலிக உதவி பேராசிரியர்கள் பணிபுரிகின்றனர். நிரந்தர பேராசிரியர்கள் செய்யும் அதே வேலையை செய்தாலும் 15 ஆண்டுகளாக உழைக்கும் தங்களுக்கு 25,000 முதல் 27,000 வரையிலான சம்பளம் மட்டுமே வழங்கப்படுவதாக தற்காலிக உதவி பேராசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பணி நிரந்தரம், சமவேளைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற குரல் நீண்ட காலமாகவே தற்காலிக பேராசிரியர்கள் மத்தியில் இருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடிய நிலையில் நிரந்தர பேராசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தற்காலிக உதவி பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணி அனுபவத்தை கணக்கிட்டு ஊதிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. ஆனால் நீதிமன்ற உத்தரவிற்கு மாறாக தற்காலிக உதவி பேராசிரியர்களை அண்ணா பல்கலைக்கழகம் திடீரென பணியில் இருந்து நீக்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா பல்கலைக்கழக திருச்சி உறுப்பு கல்லூரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட உதவி பேராசிரியர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுடைய நிலைமையை கவனத்தில் எடுத்து இந்த பணியை எங்களுக்கு மீட்டு தந்து பணி நிரந்தரம் பண்ணி எங்களோட மன கவலையையும் மன சுமையையும் குறைக்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும். நம்ம ஸ்டாலின் ஐயா நினைச்சாருனாக்கா இதுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும். இது எங்கள் தற்காலிக தொகுப்பூதிய பேராசிரியர்கள் அனைவருடைய கோரிக்கையாக ஏற்று எங்களை பணி நிரந்தரம் பண்ணி எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு தர்றதுக்காக மிக தாழ்மையோட கோரிக்கை. தற்காலிக உதவி பேராசிரியராக வேலை பார்த்து வருகிறேன். மிக குறைந்த ஊதியத்தில் 27,000 ஊதியத்தில் தான் வேலை பார்த்து வருகிறேன். ராத்திரி பகலாக எங்கள் உழைப்பை நாங்கள் கொட்டி இருக்கிறோம். அனைத்து வேலைகளையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். எக்ஸாம் இன்விஜிலேஷன் டியூட்டி எல்லா வேலைகளையும் இது இல்லாமல் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் கொடுப்பார்கள். கடந்த 31/12/2025 உடன் எந்த இது ரிப்ளை இல்லாமல் நிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது எங்களை வெளியே போக சொல்கிறார்கள். நாங்கள் அனைவரும் எங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம். எவ்வித முன்னறிவிப்புமின்றி சென்னை அண்ணா பல்கலை நிர்வாகம் எங்களை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நாடி உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எங்களுக்கு சாதகமாக உத்தரவுகள் வந்த போதிலும் அதை உதாசீனப்படுத்தி நீதிபதியின் கருத்தை மதிக்காமல் எங்களை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழகம். ஒரு கல்வியின் தரம், ஒரு மாணவரின் தரம், ஒரு பல்கலைக்கழகத்தின் தரம் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மூலமாகவே நடத்தப்படுகிறது. இதனால் நேரடியாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதை தமிழக முதல்வர் முன்வந்து எங்களோட உண்மையான கோரிக்கைகளை செவிசாய்த்து கேட்டு உச்சநீதிமன்றம் எங்களுக்கு ஆணை பிறப்பித்து தற்காலிக தொகுப்பூதிய உதவி பேராசிரியர்கள் மொத்தம் 330 குடும்பங்கள் உள்ளன. எங்கள் குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்திற்கும் மாணவரின் கல்வி தரத்திற்கும் பல்கலைக்கழகத்தின் உயர்வுக்கும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்வது நியாயமா? எங்களுக்கு உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற உத்தரவுகளை மதித்து எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை மிகவும் அன்புடனும் தாழ்மையுடனும் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். தொடங்குற ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் குறைஞ்ச ஊதியத்தில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27,000 to 30,000 தான் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்குகிறோம். இப்போ 2 மாதமாக எங்களுக்கு சம்பளம் இல்லை. எங்களோட வாழ்வாதாரம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் இப்போ ஒரு போராட்டத்தில் நாங்கள் இறங்க வேண்டியதாக இருக்குது. இதை தயவு கூர்ந்து நீங்கள்
ஐயா அவர்களுக்கு கொண்டு போயிட்டு அவரோட தேர்தலோட அறிக்கை 153 விதிப்படி எங்களுக்கு அவங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றி எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.